வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தேதி 15 மே 2024. இப்போ கரண்ட் டைமு 10:55 ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி உள்ள கரண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். கரண்ட் பேங்க் நிஃப்டி ரன்னிங் 47,728. இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸ் லெவல் 47,777. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் 47,558. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸு பேங்க் நிஃப்டி இன்பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே ரன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி டே. மார்க்கெட் மோர் வொலாட்டிலிட்டியாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லா கேண்டில் ஃபார்மேஷனும் லாங் கேண்டில் ஃபார்மேஷன் தான் வருது. எல்லா ரெட் கேண்டிலும் லாங் கேண்டில் ஃபார்மேஷன் தான் கொடுத்துட்ருக்கு. மார்னிங்லேருந்து க்ரீன் கேண்டில் இருந்தாலும் லாங் கேண்டில் ஃபார்மேஷன் தான் வந்துட்டுருக்கு. லாங் கேண்டில் ஃபார்மேஷன்னா பையர்ஸு ப்ராப்பர் எக்ஸிட் அண்ட் என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட்டில் வெளியில் வரலாம். இன்கேஸ் அவங்க லாங் டைம் ஹோல்டு பண்ணுறாங்க மோர் வொலாட்டிலிட்டியில் எக்ஸ்பைரி டேயில் அப்படின்னா டைம் டிகேனால் மார்க்கெட் லாஸ் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நேற்றுக்கு மார்க்கெட்லேருந்து இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப் ஓப்பனிங் கொடுத்துருக்கு. அரௌண்டு 50 பாயிண்ட்ஸு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்து தென் எகெயின் மார்க்கெட்டை டவுன்ஃபால் வந்திருக்கு. இந்த கேண்டில் எல்லாமே டவுன்ஃபால் கொடுத்துருக்கு. தென் எகெயின் அப் டைரெக்ஷனில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு. இங்கே மார்னிங் மார்க்கெட்டு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்துட்டு தென் டவுன்ஃபால் வந்தது. டவுன்ஃபாலுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ரெக்கவரி கொடுத்தது அப் டைரெக்ஷனில் இங்கே போச்சு. அதுக்கப்புறம் எகெயின் ஒரு டவுன்ஃபால் வந்தது. ஸோ இந்த ட்ரெண்டை நான் பேஸ் பண்ணி புட் சைடு என்ட்ரி பண்ணேன். நான் இன்றைக்கி ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணது பார்த்திங்கன்னா 47,900 புட்டில் தான் நான் என்ட்ரி கொடுத்தேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் நான் பண்ணியிருந்தது 2 ட்ரேட் பண்ணியிருக்கேன். பை அண்ட் செல்லு 165 குவான்டிட்டி. ஓவரால் குவான்டிட்டி நான் எடுத்தது 165. இதோட ஓவரால் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கலாம். 1,232 rupees 25 பைசாவுக்கு நான் இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிட்டேன். இப்போ எகெயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு டவுன்ஃபால் இன்பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே மார்க்கெட் இன்றைக்கி எக்ஸ்பைரி டேங்கிறதுனால எல்லா கேண்டில் ஃபார்மேஷன் லாங் கேண்டில் ஃபார்மேஷனு அப்ஸ் அண்ட் டவுன் கொடுத்துட்ருக்கு. நான் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை நீங்கள் ரிலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு நம்மளோட லெவலை கேண்டில் ரெஸ்பெக்ட் பண்ணுதுங்கிறது. மார்னிங் பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட்டை ஹையிலேருந்து டவுன்ஃபால் கொடுத்து எகெயின் 3-4 கேண்டில்ஸ் டச் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து தென் எகெயின் டவுன்ஃபால் வந்தது. டுவர்ட்ஸு ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுது. இந்த கேண்டில் எகெயின் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுது. இப்போ டைம் 11:04 ஆகுது. மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன் போய்கிட்டு தான் இருக்குது. வொலாட்டிலிட்டி மார்க்கெட்டாக தான் இருக்குது. நான் புக் பண்ண ப்ராஃபிட்டோட அதுக்கப்புறம் நான் எதுவும் ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணலை. நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸும் 4 ட்ரேடாக இருக்குது. ஸோ இதோட இன்றைக்கி புக் பண்ண ப்ராஃபிட்டோட நான் இன்றைக்கி ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுறேன்.